இது உங்கள் நியூஸ் 5. மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் வீட்டு வாடகையானது கண்ணா பின்னா என்று எகிரிக்கொண்டு வருகிறது. வாங்குகிற சம்பளத்தில் பாதி பணம் அனைத்தும் வீட்டு வாடகையாக கொடுக்கின்ற பொழுது ஒரு ஏழை தாய்மாய் எப்படி கழகம், கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்போர் நலச்சங்கம், அகில இந்திய கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு இணைந்து நடத்துகிற இலவச வீட்டுமனை பட்டா தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு. இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானமாக ஏழைகளுக்கு தமிழக அரசு இலவச பட்டா வழங்க வேண்டும். இலவச பட்டா என்ற தேர்தல் வாக்குறுதியை வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாக்கு போட்ட மக்கள் இன்றைக்கு பட்டா கொடு, இல்லையேல் இருக்கின்ற வீட்டுக்கு வாடகை கொடு என்று கெஞ்சி கூத்தாடுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏழை மக்களை தவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பட்டா கேட்டு தினசரி வாரந்தோறும் கலெக்டர் ஆபீஸில் முகாமில் மனு கொடுக்கிறார்கள். ஆனால் கலெக்டரோ, தாசில்தாரரோ, ஆர்ஐயோ, மணிகாரரோ உடனடியாக பட்டா கொடுப்பதில்லை. பட்டா கொடு, நிலவங்கி அமைத்து கொடு, பட்டா கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் வாடகையை குறையுங்கள், வாடகை கட்டுப்பாடு சட்டத்தை இயற்றுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து மக்கள் போராடி வருகிறார்கள். போராட்டங்கள் தான் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறதே ஒழிய போராடக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் இதுவரை ஒன்றை கூட செய்ததாக வரலாறு இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு அரசாங்கம் உடனடியாக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும். இலவச பட்டா வழங்கும் வரைக்கும் அவர்களுக்கு வீட்டு வாடகையை குறைக்க வேண்டும். தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்களை எல்லாம் கண்டறிந்து நிலவங்கி அமைத்திட வேண்டும். தமிழகத்தில் வாடகை வீட்டில் குடியிருக்கும் மக்களை கணக்கில் எடுத்து சட்டமன்றத்தில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாடு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அறைகூவி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.